இடமலம் என்டர்டைன்மெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான டாபிக். என்னப்பா என்ன படத்தோடைய அப்டேட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது மொரட்டு படம். ஆமாங்க, வெளிநாட்டு படம், ஹாலிவுட் படம், ஹாலிவுட்டை மிஞ்சின படம். அதாவது நாம ஏன் வெறும் சினிமா பத்தி மட்டும் பேசணும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின ஐடியாலாம் சொல்ல போறோம். எது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதையும் தாண்டி ரியல் எஸ்டேட், நிலம் வாங்கி போடுங்க. நாங்கெல்லாம் வாங்கி போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, நான் ஒரு 4 கிரவுண்டு, இப்போ அதை பற்றி விளக்க போகிறார் இல்லையா, அவர் ஒரு 8 கிரவுண்டு வாங்கி போட போகிறாரு. சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் வாங்குங்களேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவருடைய அதனுடைய என்ன சொல்றது, அந்த துறையுடைய வல்லுநர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். முதலாளி வணக்கம். அப்புறம் லேண்ட் வாங்கி போட்டுருவோமா? ஆனால் அதுக்கு பட்டா கிட்டா எதுவும் இருக்காது, பரவாயில்லையா? ஏன்னாங்க உங்களால ஒரு முரட்டு ட்வீட் ஒன்று போட்டு விட்டு சும்மா தக 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 தகன்னு வேர்ல்டே கொதிக்குது. 2 நாளா பார்த்தேன். 2 நாளா ட்விட்டர்ல கம்பு சுத்துறாங்க, எல்லா இடத்துலயும் சுத்துறாங்க. யூடியூப்ல யாரும் நான் பார்த்த வரைக்கும் யாரும் பேசல. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான டாபிக்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதாவது யாரை பத்தி பேசினுக்கிறோன்னே சொல்லாம பேசுறதுக்கு கடுப்பாயிருவாங்க. எல்லாரும் நினைப்பாங்க இது ஏதோ ப்ரொமோட்டரை பத்தி பேசுறாங்க, ஏதோ நடத்த வைக்கிறவங்க. எலான் மஸ்க் மாமாவோட ட்வீட் என்ன சொல்றாரு ட்வீட்ல? 2 நாள் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டாரு. அது 5 கோடி பேரோ 6 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. அது வந்து டாக் ஆஃப் த டவுனா மாறுது, டாக் ஆஃப் த வேர்ல்டா மாறுது. என்ன சொல்றாருன்னா, ஒரு செல்ஃப் க்ரோயிங் சிட்டி மூன்ல கட்டுறதா போட்டிருக்காரு. அவரோட டார்கெட் மார்ஸா இருந்தது. இப்போ மார்ஸ்ல இருந்து லைட்டா இப்படி முன்னாடி வந்து மூன்ல இப்போ வந்து அதை பண்ணலாம். 10 வருஷத்துல அது சாத்தியம், 10 வருஷத்துல நான் அதை அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. கிறுக்கு பையன், ஒரு மண்டக்கோளாறு பிடிச்ச பையன் பண்ணாலும் பண்ணிடுவான். அவன் பண்ணுவான் தான். நானும் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்கான், இதையும் பண்ணுவான் தான். என்னென்னலாம் பண்ணியிருக்கான் ஒரு 1-2 எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இல்ல, டெஸ்லா ஒரு ஈவி கார் வந்து ஹிட் ஆக்குனது அதுவே பெரிய விஷயம் தான். நம்பர் 1 அது ஈவிங்கிற. இப்போ நிறைய பேர் ஈவி பண்றாங்க. டெஸ்லானா எனக்கு தெரியும், எனக்கு நினைவு தெரிஞ்சு டெஸ்லா தான் ஃபர்ஸ்ட் ஈவி உலகத்துக்கு தெரிஞ்சது. ஸ்டார் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நெட். இது வந்து இப்போ நம்ம பிராட்பேண்ட்ல வைக்கிறோம். ஸ்டார் லிங்க் நேரா சேட்டலைட்ல இருந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மாதிரி. அது எந்த கண்ட்ரில வேணாலும் அவன் நினைச்சா கொடுக்க முடியும். இந்தியா கூட வரப்போது மாசம் 2500 சீப்பஸ்ட் இதுவா அதுவும் அவன் தான் கொண்டு வந்தான். அது செல்ஃப் டிரைவ் கார். யாராவது யோசிக்க முடியுமா? நீங்க வந்து கார்ல ஏறி உட்காந்தா போதும், டிரைவர்லாம் இருக்காது, அதுவே ஓடிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான். இன்ஃபேக்ட் எலெக்ஷன்ல கூட பயங்கரமா வேலை செஞ்சு ட்ரம்ப்பையும் ஜெயிக்க வச்சிருக்காப்புல. ட்ரம்ப்போட கூட இருந்து அது மாதிரி எல்லா அவர் கால் வைக்காத இடமே கிடையாது. உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன்னு நினைக்கிறேன். பணக்காரன் அப்படின்னும் போது பார்த்தா ஏன் இவன் இந்த வேலையும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. இதுக்கு முன்னாடியே போக ஸ்பேஸ் எக்ஸ்ல ஸ்டார்ஷிப் அப்படின்னு ஒன்று பில்ட் பண்ணியிருக்கான். அது எப்படின்னா, அதுவே ஸ்பேஸுக்கு போயிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எல்லாமே எப்படி சொல்றது, ரிமோட்டா எப்படி போச்சோ அதே மாதிரி அதே இடத்துல வந்து லேண்ட் ஆயிருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம இங்க இருந்து விடுறோம்ல, அன்னைக்கு மேட்டூர் டேம்ல விட்டோமே, என்ன ப்ரோ அது, இது ட்ரோன் அந்த மாதிரி எங்கேயோ போனாலும் கரெக்டா நம்ம எங்க அதே இடத்துல வந்து லேண்ட் ஆச்சு. அந்த மாதிரி அதுவே ஒரு பெரிய சாதனை தான் ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தைகள்லாம் நிறைய காமிச்சிட்டு இருக்கிறது தான் நம்ம. ஸோ என்னன்னா, இப்ப வந்து ஒரு சிட்டியை உருவாக்க போகிறார், கிராமத்தை உருவாக்க போகிறார் மூன்ல. கிராமத்தெல்லாம் உருவாக்குறதுக்குன்னா இன்னொரு 30-40 வருஷம் ஆகும். அது கூட தெரியல அது வந்து சாத்தியமா இல்லையான்னு. அவர் என்ன சொல்ற, ஒரு சிட்டி நான் வந்து டெவலப் பண்றேன், வாங்கி போடலாமாமா? வாங்கி போடுறத பத்திலாம் இன்னும் பண்ண முடியாது. அங்க அவன் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறான். அவன் நிறைய சொல்றான், அங்க வந்து என்னென்னமோ பில்ட் பண்ண போறேன், டேட்டா சென்டர்லாம் வைக்க போறேன். சரி, அங்க இருக்கிற எனர்ஜி அதிகமா இருக்கு இங்கோட. ஸோ அங்க வந்து அதை வந்து பில்ட் பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இது தனியா வச்சிருவோம். இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சிட்டி. ஓகே, அது மெயினா ஏன் மக்கள்லாம் இவ்வளோ ஆச்சரியமா பாக்குறாங்கன்னா, மக்கள் அதுல பயணிக்கலாம் அந்த ஸ்டார்ஷிப் அப்படின்னு சொல்றான். அதுக்குதான் இது ரொம்ப நாளா இதை டார்கெட் பண்றதே அதுக்குதான். இந்த மாதிரி மக்கள் போயிட்டு வரலாம். இது ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காங்க, ஓ இது வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அந்த ஸ்டார்ஷிப் எப்படின்னா ரீயூசபிள் தான். வந்து இப்போ நம்ம நாசால யூஸ் பண்றது, நம்ம ராக்கெட்ஸ் எல்லாம் போகுது பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும், போகும் வரும், அவ்வளவுதான். புரியுது. இது வந்து போயிட்டு வர மாதிரி, டவுன் பஸ் மாதிரி, ஸ்டாலின் பஸ், பிங்க் பஸ் மாதிரி. என்ன சொல்லுவாங்க, பைபாஸ் ரைடர், அந்த மாதிரி பில்ட் பண்றதா பிளான். சோ இதுல என்னன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வர முடியும், இது சாத்தியம் அப்படின்னு சொல்றான். ஓகே, இதுதான் அவர் கொண்டு வர கான்செப்ட். 10 வருஷத்துல அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாங்க. பண்ணாலும் பண்ணிடுவாங்கிற மாதிரி எல்லாரும் இப்ப ஒரு மாதிரி மிரண்டு பாத்துட்டு இருக்காங்க. ரைட், எல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. எனக்கு கேள்வி, எங்க பாருங்க, நான் வந்து இது இந்த ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டமா பெருசா வீடியோ கூட நான் பார்த்தது இல்லை. நம்மளுக்கும் ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது. இது நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து சாத்தியமா இல்லையா, இன்கேஸ் கட்டினானா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்,
அது அவன் என்னென்னலாம் சரி பண்ணணுங்கிறது தான் நான் சும்மா ஒரு டிஸ்கஷனா புரியுது. நீங்களாச்சும் அதை படிச்சுட்டுலாம் வந்திருக்கீங்க, நிறைய உட்காந்து அதை பத்தி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. பேசிக்கா தெரியாம வரக்கூடாதுல்ல. நான் அது கூட படிக்கல, அதாவது இல்ல பிளாங்க் வீடியோஸும் பெருசா இந்த ஜானர்ல நான் பார்த்தது இல்லை. அதனால உங்ககிட்ட கேட்குற எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு புதுசுதான். என்ன மாதிரி எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. இப்போ அங்க போறது ரைட்டு, சாப்பாடுலாம் எப்படி இங்கேருந்து எடுத்துட்டு போயிடுவாங்களாமா அந்த 10 நாளைக்கு ஒரு தடவை? இல்லைங்க, இப்போ இங்க 10 நாள் ஒரு தடவைங்கிறது இப்போ இல்லை, ஃபியூச்சர்ல. இப்பயே அவன் நாளைக்கே பண்ண போறது இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் அங்க பண்ணணும், அது வந்து ஒரு ஷீல்டட் டாம் கட்டணும். அது எப்படின்னா நம்ம பூமியில வாழ்றதுக்கும் மூன்ல வாழ்றதுக்கும் எக்கச்சக்க வித்தியாசம். ஆமா. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பூமியில வந்து கிராவிட்டி இருக்கு 100%, நம்மளுக்கு தெரிஞ்ச கிராவிட்டி. அது போக மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் இருக்கு பூமியில. இப்போ அந்த ரேடியேஷனு அதெல்லாம் வருதுங்கிறாங்களே, அதெல்லாம் தடுக்க முடியும். ஸோ ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு, குளிரையும் சூடையும் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தும், பேலன்ஸ் பண்ண வைக்க முடியும். ஆனா மூன்ல அப்படி கிடையாது, அட்மாஸ்பியரே கிடையாது. ரேடியேஷன் அடிச்சா டைரக்டா அடிக்கும். ஆமா. வெயில் அடிச்சா ஒன்று எக்ஸ்ட்ரீம் வெயிலா இருக்கும், இல்லை குளிர்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும். அதை பேலன்ஸே பண்ண முடியாது. அப்புறம் என்ன அங்க போகணும். அதையும் தாண்டி ஏங்க ஸ்பேஸுக்கு போறீங்க, அது ஒரு கனவு தானங்க நம்மளுக்கு. அப்படியே நிலாவை பார்த்து ஆயா வடை சுட்டுருந்துச்சு அந்த கதை டிவியில பார்த்தா ஆவாதான்றதுதான் நமக்கு தோன்றது. அது ஒரு பிரமிப்பு தானே, ஒரு கனவு தானே நமக்கு. ஸ்பேஸ்ல இருக்கும்டா ப்ரோ, இந்த லெவலுக்கு அவன் ஃபேண்டசி நம்ம சாதாரண ஆளுங்களுக்கு கூட ஒரு கனவு இருக்கும். இப்போ நம்மளுக்கே வந்து ஃப்ளைட்ல போறது ஒரு கனவு, நம்ம ஸ்பேஸுக்கு போனா எப்படி இருக்கும், அந்த நிலா கிட்ட போனா எப்படி இருக்கும், சும்மா நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு தானே அது. போனா நல்லா தானே இருக்கும். ஒருத்தன் பண்றாங்கிறான், ஆனா அவன் பட்ஜெட் நம்மளுக்கு ரைட்டு. போனா நல்லா இருக்கும்னு யோசிக்கலாம், போயிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். அதுதான் பெரிய கேள்விக்குறியா. இந்த வீடியோ நம்ம பண்றதே இது வந்து எப்படி அவன் சாத்தியமா ஆக்க போறாங்கிறதுக்கு தான். அங்க வந்து இதெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அந்த மல்டிபிள் ட்ரிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த மல்டிபிள் ட்ரிப்ல அவன் வந்து ஒரு எல்லாத்தையும் செட் பண்ணணும். அங்க இன்கேஸ் மனுஷனை அவன் அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி அவன் என்னென்னலாம் ரெடி பண்ணணும் அந்த இடத்துல. அது இப்போ மக்கள் வராங்கன்னா அவங்க எங்க இருப்பாங்க. இது வந்து பூமி மாதிரி கிடையாது. நீங்க அங்க போனீங்கன்னா கிராவிட்டி வந்து 16% தான், இடத்துல 100% தான், அங்க 16% தான். நீங்க அந்த சூப்பர்மேன் கனவெல்லாம் அங்க தீர்த்துக்கலாம். அப்படின்னு கை வச்சுட்டு போனீங்கன்னா அப்படியே சொயின்னு ஸ்லோ மோஷன்ல மேல போவீங்க, கீழே வர்றது தான் கஷ்டம். ஆமா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. உங்களுக்கு ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் கிடையாது. நீ சாணி போட்டா கூட கீழே போவாது, மேல போகும். இப்போ இங்க வந்து தூசி ஈஸி அட்டிக்குது, ஏதோ ஒரு லாரி போகுது, பஸ் போகுது, தூசி வந்து ஊதிட்டு போனா போயிடும். அங்கெல்லாம் பொத்தல் போட்டு நம்ம ஸ்கின்னை பொத்தல் போட்டு உள்ள போயிடும், ஷார்ப் கிளாஸ் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. சரி ரைட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க மூச்சு விட்டா என்ன ஆகும்? என்ன மூக்கையே ஓட்ட போட்டுட்டு உங்க ஈசோஃபிகஸ்ல இருந்து எல்லாமே கிழிஞ்சிரும். கண்ணுக்குள்ள போனா என்ன ஆகும், ஸ்கின்ல போட்டா என்ன ஆகும், காதுக்குள்ள. அப்ப அந்த கோட் சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த ஹெல்மெட் எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்படிதான் இருக்கணும். நீங்க ஸ்பேஸ் சூட் போட்டதான் அங்க போக முடியும். அப்ப அவசரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்குலாம் இருங்க, 18+ பேசிட்டு போறாங்க, இருங்க நீங்க வேற. அதாவது குடும்பம் நடத்துவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க அந்த கெட்டப்லாம் போட்டு. குடும்பம் எல்லாம் நடத்த முடியாது. அப்ப எதுங்க போனாங்க? போனீங்களா ஒரு டூர் மாதிரி நேரா போயிட்டு. இதுல இன்னொரு கூத்து கேளுங்க, அங்க ஒரு நாள் இருந்தீங்கன்னா நம்ம பூமி கணக்குப்படி 29 நாளா, சரிங்களா? நீங்க அங்க 2 நாள் இருந்தீங்கன்னா இங்க 2 மாசம் 2 மாசம் ஆயுது. சோ அந்த கணக்கு. அதுவும் இல்லாம அங்க வந்து ஒரு நாள் நீங்க இருக்கீங்களா, 14 days சன்லைட், 14 days நைட்டு அந்த ஒன் டேல. ஆமா. ஸோ 14 நாள் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும், 14 நாள் சூரிய வெளிச்சம் இருக்காது. இது ஒரு பெரிய ட்விஸ்ட் உங்களுக்கு. ஸோ இப்போ மனுஷன் அவன் கூட்டு போறானா அதுக்கு முன்னாடி அவன் ஷீல்டட் டோம்லாம் கட்டணும். இல்லை அதுக்கு நீங்க நிறைய ஒரு சயின்டிஃபிக்கா படிக்கணும். அது வந்து இந்த மீட்டியாஸ் இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் தாங்கக்கூடியதா இருக்கணும். ஓகே, புரியுதுங்க. ஒரு கூண்டு கட்டி அந்த கூண்டுக்குள்ள பூமி மாதிரியான அட்மாஸ்பியர் ஃபீல் பண்ண வச்சு அதுக்குள்ள வாழ வைக்கிறாங்க. ஆமா, அது ஒண்ணு வெளியில கட்டுறது சாத்தியமானா சாத்தியம் இல்லைன்னு ஒரு சில ஸ்டடி சொல்லுது. இல்ல அந்த சர்ஃபேஸ்க்கு அடியில கட்டணும். ஓஹோ, அந்த மூனோட சர்ஃபேஸ் மாதிரி அடியில கட்டணும். அடியில கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட ஷேப்லாம் சொல்றாங்க. அதை கட்டிட்டு நீங்க போய் லேண்ட் ஆகும் போதே அங்க இறங்கிட்டு நீங்க நேரா அதுக்குள்ளதான் போகணும். புரியுது. பிராக்டிகலா இப்ப அந்த படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்களா, இன்ட்ரெஸ்டட் படத்தெல்லாம் நீங்க நேரா அதுக்குள்ள போய் லேண்ட் ஆகணும்னா அப்படி மூடிடும். ஓகே, சோ இந்த மாதிரி தான் நீங்க பண்ண முடியும். நீங்க அந்த இறங்க இடத்துல நீங்க ஆக்சிஜனை நீங்க அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கணும். இந்த அவதார் படத்துல பாருங்க, அந்த ஏறு வந்தாலும் மூக்குல மாஸ்க் போட்டு தான் சுத்துவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கணும். ஆர்டிபிஷியலா அதையும் இவங்க நார்மலா இருக்கணும். ஒரு மனுஷன் போனோம்னா அங்க நார்மலா இருக்கணும்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கணும்.
அது போக ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கணும். நீங்கள் அதுக்குள்ளேயும் போயிட்டு ஜம்ப் பண்ணிங்கன்னா மேலே கீழே போயிட்டு இருப்பீங்க. ஸோ இறங்கணும்னா அங்கே ஆர்டிஃபிஷியலாக இதுவும் இருக்கணும். டெம்பரேச்சர் அது ஒரு ஒரு ரூம் மாதிரி வந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஈஸியாக வந்துடும். இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூடிய விஷயங்கள். உருவாக்கணும். கொஞ்சம் சிமிலாரிட்டி ஃபீல் ஆகணும் நம்ம இங்கே வீட்டுக்கு மாதிரி. இது வந்து அதுக்குள்ளே போகணும்னு தப்பிக்கிறீங்க. இங்கேருந்து ஸ்பேஸில் போகும்போதே உங்களுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ப்ரீத்திங் டெக்னிக்ஸு. ஸ்பேஸுக்கு நீங்கள் போனோடனே உங்களுக்கு கிராவிட்டியே இருக்காது. நீங்கள் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயே நீங்கள் எங்கேயும் போவீங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் இருக்குது. அதுக்குள்ளே அவன் கிரியேட் பண்ணிட்டான்னா இப்போ உதாரணத்துக்கு 2 நாள் 3 நாள் ட்ரிப்புன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 3 சுற்றி கித்தி பார்க்கணுன்னா அந்த ஸ்பேஸ் சூட்டு ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்கணும். அதை சுற்றி பார்க்கறதுக்கு ரோவரும்பாங்க. அந்த ரோவர் எப்படி இருக்கும்னா அந்த ரோவருக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ஏர் கம்ப்ரஸ்ட் ஏர் ப்ரெஷர்டாக இருக்கணும். நீங்கள் உள்ளே போனோன்னா அது மூடிடணும். அதில் வந்து நீங்கள் அப்படியே ரவுண்ட் அடித்து பார்த்துக்கலாம். பாருப்பா இந்தாப்பா 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் உள்ளே வந்து உட்காந்துடணும். ஸோ அங்கே வந்து ஜாலியாக சுற்றுறதெல்லாம் இப்போ இம்பாசிபிள். ஸோ இது எப்படின்னா நீங்கள் போனீங்களா 2 நாள் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் வந்து 12 நாள் 12.25 நாள் இருந்தீங்கன்னா 1 வருஷம் முடிஞ்சிடும். இன்னைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அது அடுத்த வருஷம் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் 2 நாள் 3 நாள் தான் அங்கே இருக்க முடியும். சரி, ரைட்டு. இப்போ இன்னொரு கேள்வி, அதாவது இப்போ சாப்பாடு பற்றி விவசாயத்தை பற்றி கேட்டால் அதுக்கு ஏதோ சொன்னீங்க. அப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி கேட்டால் அதுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொன்னீங்க. இப்போ தூக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, இயற்கை உபாதைகள், இப்போ இதுக்கெல்லாம் அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை? இப்போ இல்லை, இப்போ பொதுவாக ஆஸ்ட்ரோனாட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ராக்கெட்டில் ஆஸ்ட்ரோனாட் போகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தண்ணி கணக்கு. ஓகே, போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டியூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு யூரினேட் பண்ணுறோம். ஸோ அவங்க ஒரு டியூப்ல யூரினேட் பண்ணுவாங்க. அந்த யூரின் வந்து ஃபில்டர் ஆகி ரீயூசபிள் ஆகுது. ஸோ அவங்க வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. யூரின் நீங்க இன்னைக்கு குடிக்கிற காஃபி கூட நாளைக்கான காஃபியா மாறும்னு விளையாட்டுக்கெல்லாம் சொல்றாங்க நிறைய ஆஸ்ட்ரோனாட். அதாவது பூமியிலே இருந்தா தண்ணி குடிக்கலாம், இந்த மாதிரி நிலாவுக்கு போன்னு ஆசைப்பட்டா மூத்திரத்தை தான் குடிக்கணும் அப்படின்னு இல்லை. அதை கூட இப்போ உதாரணத்துக்கு தண்ணி தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பூமியில இருந்து தண்ணி கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய டாஸ்க். புரியுது. ஸோ அதனால சிக்கனமா இருப்பாங்க. அந்த மூச்சில வர மாய்ஸ்சரு, வேர்வையை கூட அவங்க வந்து பேர் கிரில்ஸ் மாதிரி தண்ணியா ரீசைக்கிள் பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க. நீங்க தூக்கத்தை பத்தி கேட்டீங்க. எனக்கு அது எப்படி சொல்றதுனே தெரியல. நீங்க கிராவிட்டியே கிடையாது நம்பர் 1. நம்ம சொல்லுவோம், ஏன்னா பெட்ல போய் கிராஷ் ஆக போறோம்டா, பெட்ல போய் உழுவீங்க. அங்க போய் பெட்ல உழுவலாம் முடியாது அப்படிம்பீங்க. அப்படியே தூங்கணுமா? நீங்க படுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ப்ரெஷருக்கு தானே தலைகாணியே தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஸ்ட்ரைட்டா படுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே தான் இருப்பீங்க. சரி, புரிஞ்சுக்கிட்டேன். இருப்பேன் இப்படியே இருப்பேனா இல்ல இப்படி அசைஞ்சிட்டே இருப்பேனா? நீங்க இப்ப தூங்குனீங்கன்னா நீங்க அந்த ரூம்குள்ள எங்க வேணாலும் கிடப்பீங்க காலைல எந்திரிக்கும் போது. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு செவுத்து ஓரமாவோ இல்ல நீங்க அந்த பெட்லயோ ஏதாவது ஒரு சீட் பெல்ட் மாதிரி அந்த பெல்ட் போட்டுக்கணும். இல்ல பேக்லாம் நிறைய படத்துல பாத்துருப்பீங்க. அந்த பேக் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பேக்குள்ள தான் படுக்கணும். விளங்கும்டா. இல்ல, இதெல்லாம் ஒரு ஃபன் ஃபேக்டரா சொல்றேன். இப்படிலாம் தான் இருக்கணும். அதாவது இது இப்படிலாம் தான் பிளான் பண்ணுகிறாங்க. ஆமா, சவுண்டே இருக்காது. சரியா? சூப்பர். அமைதியா இருக்கும். உங்க மென்டல் ஹெல்த் வந்து எனக்கு தெரியல ரொம்ப நாளா இது ட்ரெயின் ஆகி போனவங்க ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் அப்படியே டிப்ரெஷன் மாத்திரை இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது அமைதியா இருக்கும், சவுண்டே இருக்காது. அதனால சில பேருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் இருக்கு நண்பர்களே அப்படின்னு சொல்றேன். சரி, ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது போறது. இதுக்கே நீ ஒரு பெரிய ஸ்டடி பண்ணணும். நம்மளால சும்மாவே பண்ண மாட்டோம். நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் மேலோட்டமா கேள்விப்பட்டதை கேட்கறேன். நீங்க தானே அதை பத்தி பார்த்துருந்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏதோ அங்கேயே போயிட்டு விவசாயம் பண்றதுக்கான அட்மாஸ்பியர்லாம் கிரியேட் பண்ண போறாங்க ஆர்டிபிஷியலா அப்படின்ற மாதிரி, அங்கேயே விளைய வச்செல்லாம் சாப்பிட்ற மாதிரி. அதாவது நாளைக்கு பூமியில வாழவே முடியாத ஒரு சூழல் வந்தா கூட பிளான் பி அப்படின்றதுக்கான லாங் டேர்ம் பிளான் தான் இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்கிற இந்த ஷார்ட் டேர்ம் திங்ஸ் எல்லாமே. அப்போ அங்க வந்து இங்க பூமியில வாழவே முடியாத நிலைமை வந்து இது உலகமே அழிய போதுனாலும் அங்க போனாலும் கூட அங்கேயே விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? இல்லைங்க, மூன்ல வந்து பூமி மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம். அதை வந்து நீங்க ரெடி பண்ணலாம். என்ன சொல்றாங்க, எர்த்து மாதிரி ஓரளவுக்குன்னா மார்ஸ் சொல்றாங்க. மார்ஸ்ல வந்து ஒரு 37% கிராவிட்டி இருக்கு, ரொம்ப கம்மி சொச்சம் வாழ்றதுக்கான அறிகுறி இருக்குங்கிறாங்க. மூன்லயும் எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ அது என்னன்னா சர்ஃபேஸ், அதோட கல்லுல அதோட மண்ணுல வந்து ஆக்சிஜன் இருக்குங்கிறாங்க. அதை நீங்க ஒரு டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணாதான் அதுல இருந்து ஆக்சிஜன் எடுக்க முடியும். இந்த வேலையெல்லாம் பாருங்க. மூணுல ஒரு போல்ல வந்து ஐஸ்பர்க் ஐஸ் கட்டினா இருக்கு, அதை எரிச்சா தண்ணி வரும்.
ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையில வரும். அதுல இருந்து ஃபியூவலே எடுக்கலாங்கிறாங்க. கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து ஃபியூவலும் எடுக்கலாங்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்னா அந்த டோம்லாம் மூடி வச்சிருக்கோம்ல, அதுல அதுக்குள்ளேயே ஆர்டிஃபிஷியல் சன்லைட் வர மாதிரி நீங்க ஒரு வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ போட்டு நீங்க வெளியே வைக்கலாம். உளுத்தம்பருப்பு, மிளகா அதெல்லாம் வருமா? இல்ல ப்ரோ, வடை நிலாவில் ஒரு கோணி போட்டு சுத்திட்டு இருப்பீங்க போல இருக்கு. ஒரு பாட்டியை உட்கார வச்சு வடை சுட வச்சே தீர்வேன் அப்படின்ற நோக்கத்துல முயற்சி பண்ணா நீங்க வந்து ஒரு சின்ன ரூம்குள்ள ஆர்டிஃபிஷியல் லைட்டை வச்சு இதெல்லாம் பண்ணலாம். ஓ, ஹீட் வேணும்னா ஆர்டிஃபிஷியல் லைட், ஆமா, சூரியனுடைய அந்த ஃபீல் அந்த மாதிரி லைட் இந்த UVB இதெல்லாம் சொல்றோம்ல. இப்போ நீங்க ஒரு செடி இங்க நம்ம ஊர்ல வளையணும்னா சூரிய வெளிச்சம் இருக்கு. சூரிய வெளிச்சம் வந்து எவ்வளோ இதுல ஃபில்டர் ஆகி தான் வருது. அங்கெல்லாம் டைரக்டா அடிக்கும். உதாரணத்துக்கு 56 டிகிரி செல்சியஸ் வந்து மேக்சிமம், இல்ல மேக்சிமம் இல்ல அதுக்கும் மேல போது தாங்க முடியும் இடத்தால. 56ல இருந்து 60 போதுன்னே வச்சுக்கோங்க. அங்க 150 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டே செத்து போயிருவாங்க. செல்சியஸ் நான் சொல்றேன். மைனஸ் அங்க 150, இங்க மைனஸ் 60 70 இருக்குன்னு நினைக்கிறேன். இடத்துல ஒரு சில இடத்துல மைனஸ் 70 வரைக்கும் போகுது. அங்க மைனஸ் 150. ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் பாருங்க. எதுக்கு மனுஷனால ஏத்துக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நீங்க திடீர்னு போறீங்க. எனக்கு நான் ஒரு சந்தேகம். இப்போ நம்ம மனிதனுடைய எல்லா கண்டுபிடிப்புமே எடுத்துக்காங்களேன், ட்ரையல் அண்ட் எரர் தான். ஒரு 50 தடவை 100 தடவை மிஸ்டேக் ஆனதுக்கு அப்புறம் 101வது தடவை அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பான். அதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுலையோ அல்லது மற்ற விஷயங்கள்லயோ நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். ஆனா நம்ம வாழ்றதுக்கே ஒரு தடவையும் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பண்ணோம்னா, இப்போ இந்த விஞ்ஞானிகள் இருக்காங்களா, இந்த ஸ்பேஸ் சம்பந்தமா ஆய்வு பண்றவங்க, இப்ப அங்க போய் நம்ம இருக்க முடியும், டிராவல் பண்ண முடியும், பார்க்க முடியும், வைக்க முடியும்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா, அதுக்கு எத்தனை தடவை நம்ம போய் அந்த இடத்த போய் அமுச்சு விட்டு, இங்க இருக்கிறவங்களை அமுச்சு விட்டு அது ஒரு ஸ்டெப்பா பார்க்கணும். இல்ல இதெல்லாம் ரெடி பண்ணவே ஒரு குறைஞ்சபட்சம் மனிதர்களை மஸ்க் அமுச்சுதான் ஆகணும். அவங்களாம் உயிரோட முதல்ல வருவாங்களா? அவங்க வந்து அந்த இடத்த செட் பண்ணி அந்த இடத்த டெஃபினட்டா ஒரு குறைஞ்சபட்ச மனிதர்கள் இல்லாம இது சாத்தியமே கிடையாது. சாத்தியம் இல்லைங்க. சில பேர் சொல்றாங்க ரோபோட்டிக்கா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க, ரோபோட்டை வச்சு இதெல்லாம் பண்ணலாம். ஆனாலும் மனிதர்கள் அங்க இருக்கிற போல வராது. ரோபோட்டிக்கா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க, அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தெரியல. ஏதோ ஒரு டைம் பேசிட்டு இருக்கும்போது தான் நீங்க சொன்னீங்க, அதாவது இந்த சயின்டிஸ்டுங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம லேப்ல இருக்கிற எலி மாதிரி தான். ஆமா, அதாவது ஒருத்தன் அனுப்புவாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சா, ஓகே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்ப நெக்ஸ்ட் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அதுல இருந்து கத்துக்கிட்டு. இது வந்து கடந்த ரொம்ப பாஸ்ட்ல இருந்து நம்ம சொல்றோம். இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு, இப்போ நுணுக்கமான தப்புகள்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ நீங்க சொல்ற ப்ராசஸ் தான். இப்போ தப்பு பண்ணா தப்பு பண்ணதுதான், அவன் போயிடுவான். இப்போ ஸ்பேஸ்லேயே இருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ், அவங்களோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டேமேஜ் ஆனால் அவங்க அங்கேயே இருக்கணும். சேஃப்டி தான் முக்கியம். ஹீலியம் லீக்குங்கனாங்க, அதனால தான் இப்போ லாஸ்ட் டைம் அவங்க வரும்போது லேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்கும் எர்த்துலேருந்து மேலே வர்றது வந்து சாத்தியம் கிடையாது. புரியுது. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, இவ்வளவும் இயற்கையா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பூமியை கொஞ்சம் நவத்வாரங்களையும் கொஞ்சம் சாத்திக்கிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம நாசம் பண்ணாம இன்னும் ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்து தொலைங்கலடா. இப்போ இது நிறைய பேர் அந்த கமெண்ட்லயும் போட்டு கழுவி ஊத்துறாங்க மஸ்கர். ஐயா நம்ம ஊர்ல ஏதாவது அத்தனை கோடியை இங்க போடுறான், இங்க போட்டு மனித வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றதுல ரொம்ப நல்லது, இயற்கையெல்லாம் ப்ரமோட் பண்றதை விட்டு நீ என்ன 3க்கு போயிட்டாங்கிறாங்க. சி அந்த இலான் மஸ்கர் ஒரு ஆம்பிஷியஸ், ஒரு ஆட்மேன் அவுட். புரியுது, எவனுமே பண்ணாதான் நான் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள். இது பண்ணா அது வந்து அப்ரிஷியேட் பண்ணும், ஒரு சென்சேஷன் தான் உலகத்திலே. இப்ப சாத்தியமே இல்லைன்னு நினைச்சோம், இதெல்லாம் ஒரு கனவு, ஏதோ 4 பேர் பேசுவாங்கன்னு நினைச்சோம், இவன் வந்து பண்ணிட்டானே. பண்ணாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணதான் போறோம். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து சாத்தியமா அப்படிங்கிறது தான் ஒரு எத்தனை பில்லியன் ஆகும் ப்ரோ. அந்த பில்லியன் அப்படியே போனாலும் இந்த பணக்காரங்களே எவ்வளவு பேர் போவான்னு நம்மளுக்கு தெரியாது. செலவு பண்ணிட்டு இந்த அட்வென்ச்சர் தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து என்ன ஆனாலும் எனக்கு கமிட்மெண்ட் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னா அவன் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல், எனக்கு இறை நம்பிக்கை அதிகம். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், அது எவனா இருந்தாலும் சரி இது சாத்தியமா வராதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தெரியல, ஐ மே பி ராங், ஐ அம் நாட் சேயிங் இட் சயின்டிஃபிக்கலி, ஒரு கட் ஃபீலிங்னு சொல்லுவோம்ல, அந்த அடிப்படையில் சொல்றேன். இல்ல இப்ப நிறைய படங்கள்லாம் எடுக்கப்படுது சாத்தியப்படாத. 2300 3000 அந்த டைம்லலாம் வந்து இது சாத்தியம்னு பேசிக்கிறாங்க. பூமி தாங்குமா, முதல்ல நம்ம பூமி தாங்குமா குமார் அப்படின்னு எனக்கு தெரியல. இது இருப்பமா, இந்த 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 ஒரு இனம் இருக்குமா, மனித இனம் இருக்குமானே தெரியல. அது ஒரு பெரிய கேள்வி. பாப்போம். ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ கேட்கறதுக்கு, இதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.